அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, also participating the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளை, இன்று நமது தாய் திரு அவையானது புனித மார்த்தா மரியா லாசருடைய விழாவை கொண்டாடுகின்றது. நமது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை அன்போடு நாம் வரவேற்று உபசரிப்பது, அவர்களோடு உறவாடுவது, நட்பு கொள்வது நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடுமாக இருக்கின்றது. இதற்கு வித்திட்டவர்கள்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடும் 3 பேரும். எனவே மார்த்தா எப்படி ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வீட்டில் வரவேற்று உபசரித்தாரோ அதே போல் நாம் இறைவனுக்கும் அயலானுக்கும் நாம் பணி செய்ய முயற்சி செய்வோம். மார்த்தாள் எப்படி ஆண்டவர் இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாரோ அதே போல் நாம் இறை வார்த்தையை கேட்போம், அடுத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். லாசர் இயேசுவோடு நட்புறவும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். எனவே இந்த 3 வருடத்தில் விளங்கிய அதே பண்பு நம்ம இடத்திலும் விளங்க வேண்டும் என்று வரவேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உடையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவிலா நிறைவான நித்திய பேரின்ப வாழ்வுக்கு தொடர்ந்து அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டீரே. அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டறிந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீர் என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், மூடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 59 பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. 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 என் கடவுளே,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்று, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இறந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மெழுகு போல தன்னையே உருக்கி தன்னலத்தை சுயநலத்தை மறந்து தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்பவன்தான் ஒரு உண்மையான மனிதன். இதை புரிந்து கொள்வதற்காக கொரோனா நேரத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த நாராயண் என்பவர், அவருக்கு வயது 80. அவர் கொரோனா நோயினால் தொற்றினால் அவர் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அந்த மருத்துவமனையிலே எல்லா படுக்கைகளும் நிரம்பி இருந்தன, எதுவுமே காலியாக இல்லை. அந்த வேளையிலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அவருடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வருகின்றார். அப்போது அங்கே உள்ள மருத்துவர்கள் நிர்வாகமும் இங்கே படுக்கை இல்லை, வேறு மருத்துவமனைக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போது அந்த பெண்மணியானவள், ஐயா, நீங்கள் எப்படியாவது எனது கணவனுக்கு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நான் வேறு எங்கே செல்வேன், எனக்கு வேறு யாருமே இல்லையே என்று சொல்லி அவர் அழுகின்றார், புலம்புகின்றார். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த நாராயண் பெரியவர் அம்மா இங்கே வாங்க, நான் எனது படுக்கையை உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தொடர்கின்றார். எனக்கு வயது 80, நான் வாழ்ந்து விட்டேன், இனி வாழ தேவையில்லை, சாதிக்கப் போவதும் ஒன்றுமே இல்லை, காடு வாங்குது, வீடு போங்குது, எனவே உம்முடைய கணவர் சிறு வயசு உள்ளவர்,
அவர் வாழ வேண்டும், எனவே எனது படுக்கையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். சென்ற 3வது நாள் அவர் இறந்து விட்டார். இவ்வாறு மற்றவர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அழித்து கொண்டவர், தியாகம் செய்தவர் தான் அந்த பெரியவர். ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வரை பார்க்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி மனிதனாக அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டவர். தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சிலுவையில் நமக்காக அவர் பலியாக்கி கொண்டவர். இவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னோடு இருக்கவும், இறையரசை பற்றிய நற்செய்தியை போதிக்கவும், நோயாளிகளை குணப்படுத்தவும், பேய்களை ஓட்டவும், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யவும், தனக்கு பிறகு இந்த இறை அரசையை தனது மறைவுடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு அழைத்தார். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:16-20 வரை நாம் பார்க்கின்றோம். அங்கே முதல் திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அதன் பிறகு மற்ற திருத்துதர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியில் பங்கு பெறுவதற்காக அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். யூதாஸ் இஸ்காரியத்தை தவிர எல்லா திருத்துதர்களும் இறைய அரசின் மதிப்பீட்டிற்காகவும், மறை உண்மையை போதிப்பதற்காகவும், நற்செய்திக்காகவும், இயேசுக்காகவும் தங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கையளித்தவர்கள், தங்களையே இழந்தவர்கள்தான் இந்த திருத்துதர்கள். புனித பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர் சவுலாக இருந்தவர், பவுலாக மாறிய பிறகு புறவினத்தாருக்கு நற்செய்தி அவர் பெரும்பாலும் அறிவித்து, கிறிஸ்துதான் ஒப்பற்ற செல்வம், அவரை முன்னிட்டு நான் எல்லாவற்றையும் குப்பையென நான் கருதுகிறேன், எல்லாவற்றையும் நான் இழக்கிறேன் என்று அவர் சொல்லியவர் தான் புனித பவுலடியார். இவ்வாறாக இந்த திருத்துதர்கள் புனிதர்களை தொடர்ந்து புனிதருடைய வாழ்க்கையில் நாம் தொடக்க காலத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 19:21 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீ நிறைவு பெற விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, நீ நிறைவு வாழ்வு பெறுவீர் என்ற அந்த இறை வார்த்தையை கேட்டவர் புனித பெரிய அந்தோணியார், அதாவது வனத்து அந்தோணியார். இதை கேட்டதும் அவர் வீட்டிற்கு சென்று தனது உடைமையெல்லாம், சொத்தையெல்லாம் விற்று அதில் ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் வனவாசம் சென்று ஒரு மாபெரும் துறவியாக மாறினார். எல்லா துறவிகளுக்கும் ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டாக ஒரு அடித்தளமிட்டவர் புனித வனத்து அந்தோணியார். அவரை தொடர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்றோம். அவருடைய தந்தை ஈட்டிய எல்லாவற்றையும் அவர் திறந்துவிட்டு, அப்பா எல்லாவற்றையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள், எனக்கு எதுவுமே வேண்டாமே என்று சொல்லி தான் அணிந்திருந்த அந்த உடையோடு வீட்டை விட்டு காட்டிற்கு சென்று தவம் புரிந்து ஒரு புனிதமான ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். திருச்சபை இன்றைக்கும் அவரை மறு கிறிஸ்து என்று அழைக்கின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 16:26 வசனத்திலே பார்க்கின்றோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? இந்த இறை வார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டது, மாற்றம் கண்டதை நாம் அதை பார்க்கின்றோம். தனது நாட்டையும் வீட்டையும் விற்று அவர் நமது தாயகத்திற்கு வந்து நற்செய்தியை அவர் போதித்தார். பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரத்தையும் அவர் கற்றுக்கொண்டு தன்னையே அவர் இழந்து அவர் வாழ்ந்ததையும் நாம் அதை பார்க்கின்றோம். இப்படியாக இந்த புனிதர்களை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் இறையரசை கட்டி எழுப்புவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நமது அயலான வாழ்வு சிறப்புற வேண்டும் என்பதற்காகவும் தன்னையே அழித்து கொள்ள வேண்டும்,
சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டுமே என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியை புதையல் முத்துக்கு ஒப்பிடுகின்றார். அந்த புதையலையும் முத்தையும் கண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த வாங்கி கொள்கின்றார்கள் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இவ்வாறாக அந்த முத்துவுக்கும் 3 எழுத்து, இயேசுவுக்கும் 3 எழுத்து, மூச்சுக்கும் 3 எழுத்து, உயிருக்கும் 3 எழுத்து, சொத்துக்கும் 3 எழுத்து. இப்படி இயேசுதான் மூச்சு, உயிர் என்று நாம் இயேசுவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு மனிதன் தன்னையே அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழ முற்படுகின்றதுதான் ஒரு உண்மையான மனிதனாக அவர் இருக்க முடியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், காசு பெருசா இயேசு பெருசா என்று நினைக்கின்ற போது, சிந்திக்கின்ற போது ஒரு சில பேருக்கு காசு தான் முக்கியம், பெரிது என்று இயேசுவை மறுதலிக்கின்றவர்களும் இயேசுவை தியாகம் செய்கின்றவர்களும் இயேசுவை இழக்கின்றவர்களுமாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே காசா இயேசா என்று பார்க்கின்ற போது இயேசுதான் எனக்கு எல்லாம் ஒப்பற்ற செல்வம் என்று நினைத்து அந்த இயேசுவுக்காக இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறக்கக்கூடியவர்களாக இழக்கக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு தன்னலமின்றி சுயநலமின்றி வாழ்வதையும் நாம் நமது உலகிலையும் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் என்பவன், அதுவும் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை முழுமையாக அறிய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதன் வழியாக கடவுள் தரும் மீட்பை நாம் கண்டடைய வேண்டும். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். எதை நாம் தேடி செல்கின்றோம்? இந்த உலகத்திலே நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம்? எதை கொண்டு போக போகின்றோம்? ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நித்தியத்துக்கும் உரியானதாக இல்லை இந்த உலகத்திலே உள்ளவை. எனவே நிரந்தரமானது, நிலையானது அந்த மறு உலகம். அதை நோக்கி தான் இந்த மண்ணுலகில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற நாம் இந்த உலகத்தை பற்றி கொள்ளாமல், இந்த உலகத்தில் உள்ள சொத்து சுகம் இவற்றின் மீது நாம் அதிகமாக பற்றுதல் கொள்ளாமல் இயேசுவை நாம் பற்றி கொண்டு அவருடைய போதனையின்படி, அந்த இறையரசின் மதிப்பீடுகளின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமையானால் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை நம்முடைய வாழ்வின் புதையலாக முத்தாக நாம் கண்டுபிடித்து வாழ முடியும். எனவே ஒரு மனிதன் என்பவன் தன்னையே மறந்து தன்னையே அழித்து மற்றவர்களுக்காக வாழ்பவன், தியாகம் செய்பவன், இழப்பவன்தான் மனிதன். நாம் இன்றைக்கு எப்பேற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன்.
நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் பலியே இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக உம்முடைய ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கி உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உமை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. படைகளின் கடவுளம் ஆண்டவர், படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பினை நினைவுக்கு வருந்த வாழ்வுதர்ம அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்தல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயராஜ் சகாயராஜ், எல்லா திறனை ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு பொதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் எனவும் நம்ம அவருடைய தேவைக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர் வழியாக எங்களுக்கு நீர் வாக்குறுதி அளித்திருக்கின்றேன். இன்று எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் இயலாமையெல்லாம் நீர் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்ட ஆழமான உயிருள்ள இறை நம்பிக்கை மட்டும் கருணையுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நோய் நொடி வியாதியிலிருந்து உடல் உள்ள ஆன்மா சுகத்தையும் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிறைந்த கிறிஸ்தவ வாழ்வையும் மனித வாழ்வையும் தந்தருள திருவுளங்கொள்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரிடம் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தந்தைக்கு சிலுவையில் கையளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை போல புனித ஆரோக்கிய அன்னையைப் போல நாம் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ அழைப்பு விடுக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு, இவர் தருகின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தல நான் தகுதியேற்றவன், அதனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். முடிவில்லாத வாழ்வு
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உமது வியத்தகு ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சி உற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறப்பினால் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனியின் பால் குடத்தை பொங்கிச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களில் இன்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலில் இருந்து விடுவித்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தன்னையே அழித்து மற்றவர்களுக்காக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.